பிரேக்கிங் நியூஸ். சங்கீதா விஜய் விவாகரத்து முடிவு பெற்றது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு நியூஸ் வந்து அடிபட்டிருக்குது. நானுமே அந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறமா உங்களோட ஓடோடி வந்து ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்களை அஜய் ஸ்டெலா. அதாவது விஜய் மற்றும் சங்கீதா இருவருக்கும் இடையில வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. பரஸ்பர ஒரு புரிந்துணர்வு கிடையாது. வேற ஒரு நடிகையோட தொடர்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சங்கீதா அப்படியே குற்றச்சாட்டை அடிக்கடிக்கு கொண்டு போக அது அப்படியே செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துக்கு போணுச்சு மனு தாக்கல் மூலமா. சங்கீதா விஜயோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி டிவோர்ஸ் கேட்டே அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்துல பரபரப்பின் உச்சத்துல தளபதி அப்படியே ஓடி கொண்டிருப்பாரு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த முதலமைச்சர் வேட்பாளரா அவர் வந்து களமிறங்கி இருப்பாரு. எனவே இந்த ஒரு டைம்ல என்ன நடந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து கோர்ட்ல ஆஜராக தவறி இருப்பாங்க. அதாவது பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கருத்துல கொண்டு குறிப்பா விஜய் வந்து முதலமைச்சர் வேட்பாளரா களமிறங்கி இருக்கிறாரு. அவரோட பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளணும். ஸோ தேர்தலும் நெருங்கி வர கிட்டத்தட்ட தான் அவங்களுடைய இயரிங்ஸ் வந்து கோர்ட்ல வந்து வந்துச்சு. ஸோ அதுல வந்து பங்கேற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா நாங்க வந்து பங்கேற்கிறதுக்கு வாய்ப்பு தாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு தரப்புலையுமே கோரப்பட்டதால ஓகே அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்திலையும் அனுமதி வழங்கி அது மூலமா தான் அவங்க வந்து பங்கு பெற்றிருப்பாங்க. அதுக்கு பிறகு அந்த வழக்கு வந்து ஜூலை 15ஆம் தேதி எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. எனவே அப்பவுமே ரெண்டு பேருமே வந்து ஆஜராகாம தான் இருந்திருப்பாங்க. நீங்க ஏன் வக்காலத்து தாக்கல் செய்யல அப்படின்னு சொல்லி சங்கீதா தரப்பு கிட்ட நீதிபதியால கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அதுக்கப்புறமா ரெண்டு பேரையுமே ஒரு சமாதான மையத்துக்கு தான் உங்களை அனுப்பி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு இன்றைய நாள் வழக்க தள்ளுபடி செஞ்சாங்க. இன்னைக்குமே ரெண்டு பேருமே நேர்லாம் ஆஜராகலையாம். அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர்ல விஜய் ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அதுல பங்கேற்றிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியும் விஜய் தரப்பு சைட்ல இருந்து நீதிபதிக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதே நேரம் சங்கீதா என்ன செஞ்சிருக்காங்கன்னா இப்போ லண்டன்ல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா தான் இந்த கேஸை வந்து அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது இழுபறி இல்லையா, அதனால சங்கீதா என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா விஜய் மேல கொடுத்த அந்த மனுவை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் கேன்சல்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. விஜய் மை சொல்லணும்னா ஸோ அவ்வளோதான், தரமாக சம்பவத்தை வந்து செஞ்சுட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அப்படி கதறிக்கிட்டு அப்படிலாம் இருந்தாங்க தானே, எப்படா அந்த டிவோர்ஸ் நடக்கும் விஜய் அப்படி இப்படி அதெல்லாம். ஸோ அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு சங்கீதா பிரச்சனையை முடிச்சிட்டாங்க. ஸோ டிவோர்ஸ் கேன்சல்ட் ஆயிடுச்சு.